ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் டப்பா வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு பிஸ்கட் டப்பா, இந்த மாதிரி கோல்டு கோம்ப் ஸ்ப்ரே, அப்புறம் இந்த மாதிரி இது இந்த கிளிட்டர் அடிசிவ் பேப்பர்ஸ் ஃபாயில். இது அந்த மாதிரி நான் இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு குண்டு, அப்புறம் கொஞ்சம் அட்டை தான் எடுத்துக்க போகிறேன் இங்கேயும். அப்புறம் கம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸு, இந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாம் இந்த ஏற்கனவே இதில் கம் இருக்கும், அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான். இது வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இந்த பாக்ஸில் இந்த கோல்டன் பெயிண்ட்டு அடிக்கணும். நான் ஏற்கனவே ஒன்று அடித்து வச்சுருக்கிறேன், அதை காட்டுறேன் உங்ககிட்ட. இந்த கோல்டன் பெயிண்ட் அடித்து ஏற்கனவே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி. இது ஒரு சின்ன டிஐஒய் ஆர்கனைசர் தான் இது. இதில் நீங்கள் இந்த நூல், பட்டன், அப்புறம் கம்மல் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா. இது பாருங்கள், இந்த மூடி வச்சிருந்ததால் எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள், பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அட்டையை இந்த சைஸ், இதோட டயாமீட்டர் சைஸ்க்கு வெட்டிட்டு, இதில் இந்த 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 உயரம் இதோட கொஞ்சம் குறைவாக இருக்கணும் உயரம். அப்புறம் இந்த டயாமீட்டர் வச்சு இந்த மாதிரி 4 வெட்டிக்க போகிறேன். 4 இதை வெட்டி, ஆனால் ஒன்று ஃபுல் சைஸும் மீதி அதில் பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இந்த அட்டையில் இந்த கிளிட்டர் பேப்பர் போட்டு ஒட்டிடுவோம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், இது அட்டை தான். இந்த அட்டையை இந்த ஏற்கனவே அடிசிவ் கிளிட்டர் பேப்பர், இது அந்த பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். இதோட டயாமீட்டர் தான் இந்த பாருங்கள், இப்படி இருக்கும் இப்படி. அப்புறம் 4 இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். அந்த 4 இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். நான் இதை இப்படி வச்சு பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். இது உள்ள இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒட்டி அதே சைஸ் தான். இந்த பாருங்கள், அதுவும் ஒரே சைஸ் தான். இதை வச்சு ஃபுல்லாக இது உள்ளே வச்சுட்டு காட்டுறேன். இந்த அட்டையெல்லாம் இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் இந்த கம்மோ இல்லை ஹாட் க்ளூ வச்சு இதெல்லாம் இப்படி ஒட்டிடும். இந்த பாருங்கள், இந்த பார்ட்டிஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கம்மல் இல்லை மணிலாம் போட்டு வச்சுக்க, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் மணிலாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் கம்மல் போட்டு வச்சுக்கலாம், எது உங்களுக்கு பிடிக்குதோ வச்சுக்கலாம். அதுவும் சின்ன பசங்களுக்கெல்லாம் அதுங்க நிறையா பொருள்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். பாருங்கள், இதை இப்போ இந்த கம்மோ இல்லை ஹாட் க்ளூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இது ஒட்டும் போது கீழ்ப்பக்கமாக இந்த இடத்துல கம்மு போடணும். இதில் இந்த போர்ஷனில் கம் போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அதேமாதிரி இந்த சைடு ஒட்டணும், அதேமாதிரி இந்த சைடும் ஒட்டணும். ஃபஸ்ட்டு இந்த நீட்டு டயாமீட்டரில் இருக்கிற அட்டையை தான் ஒட்டணும் ஃபஸ்ட்டு. பாருங்க, இந்த ஹாட் க்ளூ போட்டுருக்கிறேன் நான். இப்படி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இந்த சின்னதெல்லாம் ஒட்டிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஒட்டிட்டா இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது அவசியம் கிடையாது, இப்படியே இந்த பாக்ஸை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஸ்டோரேஜ் பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக வேணும், இந்த பீட்ஸு ஸ்டோரேஜு, அப்புறம் இந்த ஸ்விங் மிஷினுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குதுல்ல, இந்த பாபின்ஸு, பட்டன்ஸ் அதெல்லாம் வச்சோன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அது மிக்ஸ் ஆகாத இருக்கிறதுக்கு தான் இது சின்ன சிம்பிள் ஐடியா. இதை பாருங்கள், இங்கே கீழே இந்த சைடு, இந்த சைடு இங்கே கீழே ஒட்டணும். இதை ஒட்டியாச்சு, இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. இது உள்ளெல்லாம் நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன்.
ஒன்ஸ் இது எதாவது வீணாகி போச்சுன்னு வச்சுங்க, இந்த அட்டை இது தூக்கி போட்டுடலாம், அப்படியே வச்சுக்கலாம். வாங்க இப்போ இதை மூடிட்டு இந்த இதுக்கு வந்து கோல்டன் ஸ்ப்ரே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அடிச்சிருக்கிறேன் நான். இதுக்கப்புறம் வந்து கோலி குண்டு, அப்படி இல்லைன்னா இந்த இந்த மாதிரி மேல்முடி இருக்குல்ல, இது மாதிரி மேல்முடி, வேறு ஏதாவது சின்ன கப்பு திக் போடுற பொருள்லாம் வச்சு இதுக்கு ஒரு ஹேண்டிலாக வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கோலி குண்டை தான் இதில் ஓட்ட போகிறேன். இந்த கோலி குண்டை இதில் ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த பாக்ஸ் அழகாக தெரியறதுக்காக இந்த ஹார்ட்ஸு இல்லை இந்த ஃப்ளார்ஸ் வச்சு இது மேலே டிசைன் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ஹார்ட்டெல்லாம் ஒட்டிட்டாங்க. இது உங்கள் இஷ்டம் தான். இதில் நீங்கள் பீட்ஸ் ஒட்டிக்கலாம். இது கூட ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் திங்காக தான் நான் வச்சுருக்கிறேன். இதை பிடிச்சி தூக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே திறந்துக்கலாம். மெயின் வந்து இதுக்கு தான் செய்தது. இது இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்காக அழகாக எங்கே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு தான் இது. பாருங்கள், அழகான மாதிரி டெக்கரேட் பீட்ஸு இல்லை மணி இல்லை பெயிண்டிங் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு சின்ன சிம்பிள் பிஸ்கட் பாக்ஸை வச்சு ஒரு ஸ்டோரேஜ் ஆர்டிக்கலாக பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.